மத்தவங்க சொல்றாங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் காரணம் எனக்கு வந்து காரணம் இல்ல. அப்ப காரணம் இருக்கவங்க யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்டயாச்சும் நம்ம பேசலாம் தான் சொல்றோம். சரி பட் அவங்க பேச வேணாம். சரி விட அப்ப பேச வரணும் விட்டு வேற என்ன பண்ணுங்க. நான் இப்போ கூட பண்ணேன். ஒரு கனி உட்காந்து ஒரு மாதிரி சோகமா இருந்தாங்க. அவங்க தனியா பேசியிருந்தாங்க. இவங்க கிட்ட பேச வந்தாங்க கூட இவங்க எதுவும் பேசலையான்னு தெரியல. ஸோ தேர்ட் வரும்போது ஒரு இது இருக்கும், மெச்சூராக இருக்கும். அவங்களுக்கு எப்படி ஒருவேளை அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்களோ அந்த சைடு யோசிப்பாங்க. கொஞ்சம் சண்டை போட்டு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த சைடு என்ன நடந்திருக்கும்ட்டு அட்லீஸ்ட் போய் கேட்கறதா செய்வாங்க. அப்படின்னா சரி அப்புறம் பேசுவாங்க ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க எங்ககிட்ட பேசுவாங்கல்ல. ஆமாம் மேபி நம்ம இங்கே சாப்பிட்டது பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க வரணும். அப்புறமா வர காலையில் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஏதோ பேச வந்தாங்க. நான் வந்து சொன்னேன் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் கனி அப்படின்னு சொன்னேன். சரி நான் சாப்பிட்டுட்டு பேசவா நான் அப்புறம் அப்படின்னு கேட்டு நான் சரின்னு நான் சொன்னேன். அவ்வளோதான். இதில் என்ன நான் அவங்க போய் அழுகுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அவங்கள இப்போ அழுகுல அழுதுட்டு இருந்தாங்க. நேற்று கனியை நேற்று அவங்க தனிப்பட்ட நீங்க பேசாம போயிட்டீங்க. நீங்க முக கொடுத்து பேசுறதுல அதுக்கு அவங்க என்கிட்ட பேசவே இல்லையே. முகம் கொடுத்து நான் வந்து பதில் சொல்றதுக்கு அவங்க வந்து இவர்கிட்ட தான் அன்னைக்கு பேசிட்டு இருந்தது. அதுவும் நான் 1000 வாட்டி நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன் இவங்க வந்து அவங்க என்கிட்ட பேசுறது இவங்க சொல்றாங்கல்ல. யாரு நானா? இல்ல அவங்க என்ன பார்த்து பேசுறது நீங்க சொன்னீங்கல்ல. உங்களை பார்த்து தான் பேசுனது. என்ன பார்த்து பேசவே இல்லை. அவங்க என்ன பார்த்து பேசுறாங்க? நீங்க பார்த்தேன். ஆமா நீங்க பாத்தீங்களா? ஆமா உங்க முகத்தை பாத்தீங்களா? ஆமா. பின்ன உங்க முகத்தை பார்க்காம எப்படி எனக்கு தெரியும் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு? இல்ல அவங்க வந்து நீங்க வரும்போது நீங்க அவங்கள பார்க்கல நான் பக்கத்துல நிக்கிறேன். இந்த மாதிரி அவங்க உங்களை வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கப்பை வந்து இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமா நம்ம கழுவலாம் ஏதோ அவங்க சம்திங் எதுவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்க இவ்வளவு கப்பு இருக்கக்கூடாது, இங்க வந்து எப்பவுமே எனக்கு கிளீனா இருக்கணும்னு தான் நான் வந்து முன்னாடியே சொல்லி இருக்கேன். அப்புறம் ஏன் இவ்வளவு கப்பு இங்க இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. 3-4 கப் அங்க இருக்கு இன்க்ளூடிங் என்னோட கப்பு. அவங்க அதை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. நான் வரும்போதே அதை பேசிட்டு இருக்காங்க வினோத் கிட்ட. அது எப்படி என் முகத்துல பார்த்து பேசுவாங்க? இவங்க வந்து இவங்க கிட்ட தான் அவங்க பேசுனாங்க. இது 3-4 கப் இருக்கு. நான் யாரு என்கிட்ட சொல்றதுக்கு 3-4 கப் இருக்கு? இப்ப நான் அவங்களை கூப்பிடுறேன். நீங்க அவங்க உங்ககிட்ட பேசுனாங்களா இல்லையா நீங்க சொல்லுவீங்களா? கேளுங்க. ஓகே. எனக்கு இது எப்படி தெரியுது புரியுதாமே? இப்போ வந்து நான் வந்து பேசணும் எல்லாருக்கும். நான் வந்து பேசி அவங்க எல்லாரும் கேட்குற கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்றேன். கொஸ்டின்ஸ்க்கு பதில் இல்லை. இந்த தரப்பு என்ன நீங்க ஃபுல்லா ஒரு மாதிரி ஐலேண்ட் மாதிரி ஆயிட்டீங்க. ஆமா என்ன சுத்தி இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் அப்படிதான் இருக்கும். அப்போ அதை நினைச்சுதான் சங்கடப்படுறேன். இப்ப உங்க கூட உங்களை சுத்தி ஒரு 10 பேர் இருந்துட்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னா நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. இப்போ அந்த கப்பு வந்து கழுவ சொல்லுங்க நீங்க சொன்னீங்கல்ல. இவங்க வந்தாங்கல்ல இவங்க கிட்ட வரும்போது நீங்க அவங்களை பார்த்து பேசுறீங்க. என்ன பேசுனீங்க? நீங்க சாதாரண 2 பேர் இருக்கும்போது 2 பேருக்கு பார்த்து நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க சொன்னீங்க யாரோ இருந்தாங்க நீங்க தள்ளிக்க சொல்லியிருந்தா ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு போதுங்கன்னு சொன்னீங்க. தள்ளிக்க சொல்லிட்டு பண்ணிருக்கலாமே ஒரு 5 நிமிஷம் நகர்ந்துருப்பாங்களே. அப்ப நான் அவர்கிட்ட வந்து அந்த கொத்தமல்லி தான் வச்சுட்டு ஆடியில வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அது செகண்ட் நீங்க சொன்னீங்க. அப்போ கொத்தமல்லின்னு சொன்னீங்க. எதுவா இருந்தாலுமே நகர சொன்னா எவ்வளவு நேரம் ஆயிருக்கு போது நான் சொன்னேன். அது 2 பேர் இருக்கிறதா நான் 2 பேரையும் மாறி மாறி பார்த்து தான் சொன்னேன். மாறி பார்த்து சொன்னேன். நான் இவங்களை நான் கவனிக்கல. இவங்க அந்த வேர்ட் சொன்னதே நான் கவனிக்கல. இவரும் அதுதான் சொன்னது. நீங்க தள்ளி நிக்க இவரு என்கிட்ட வந்து கத்திட்டு இருந்தாரு. தள்ளி நிக்க சொல்லிட்டு நீங்க வாஷ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. ஆள் நின்றுதான் நாங்க ஒரு கப்பு கழுவுறோம்னா கொஞ்சம் தள்ளுங்க கப்பை கழுவிட்டு போங்க. இதுதான் ரூல்ஸா இப்ப இருக்குது. அதை அப்படியே வச்சுட்டு போங்க. இந்த டோன்ல அவர் பேசல. இந்த டோன்ல அவர் பேசல. நான் சொல்றேன் எனக்கு தெரியல. நாமளா சொன்ன மாதிரி எனக்கு சத்தியமா தெரியல. எப்படி சொல்லணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நாமளே ஒரு டோன்ல பேசுவாருல்ல. அது யாராவது நின்னா கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லிட்டு நீங்க வாஷ் பண்ணிருக்கணும் இப்படி சொன்னாரு என்கிட்ட. சரி நீங்க கேக்குறேன்னு கூப்பிட்டீங்களா? நீங்க வந்து அவங்க முகத்தை பார்த்து பேசலாம்ன்றாங்க. நான் உங்க முகத்தை பார்த்தேன். நீங்க நான் என்ன பார்க்கவே பார்க்காத நான் பார்த்தது உங்களுக்கு தெரியல. நீங்க அவரை மட்டும் தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் 2 பேர் தடவை மாறி ஒரு 2 பேர் இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்களை பார்ப்போம் இவங்களை பார்ப்போம் பார்த்து பேசுவோம். நீங்க என்ன பார்க்கவே இல்லை. ஒண்ணு இல்லை இப்படி நின்றுக்கிறாங்க. இதை வாஷ் இங்க நின்றுக்கிறாங்க. அப்படி நிக்கிறேன்னு இப்படி வராங்க. அவுட்டர்ல வராங்க.
வந்தோடனே சொன்னாங்க இந்த மாதிரி இப்படி வைக்காதீங்க. இவங்க வந்தோடனே டே வந்து அவங்க எதுவுமே கண்டுக்காத தான் இவங்க பண்ணாங்க. இப்போ நான் பக்கத்துல இருந்து இவங்க பேசுறது இவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் பக்கத்துல கூட நான் அதை பார்க்கல. இவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஏங்க நான் என்ன நினைச்சா பேசிட்டே இருக்கேன், அவங்ககிட்ட அவங்க என்ன ரெஸ்பான்ஸே பண்ணல, ஏன் இப்படி அவங்க பண்றாங்கன்னு இவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் கண்ணில் பார்த்தது நான் பொய்யா இல்லை இவங்க சொல்றது பொய்யா? எனக்கு அப்போ பக்கத்துல நான் சொன்னேன், இங்க ஆள் இருந்தாங்க, ஆள் இருந்தாங்கன்னா தள்ளி போட சொல்லுங்க, அது உங்க வீடு, உங்களுக்கு இதுல இருக்குது, என் கப்பு இங்க வைக்க முடியாது, என் கப்பு இப்படி அழுக்காக வைக்க முடியாது, கொஞ்சம் தள்ளுங்க நான் கழுவுன்னு சொல்லிட்டு போங்க, நீங்க தள்ளுன்னு சொல்லிங்க. ராத்திரி கழுவிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லிங்களே, அப்படியே தான் வச்சுருக்கீங்க, ஒரு வாரத்தை தள்ளுங்க அப்படின்னு சொல்லி கழுவிட்டு போயிட்டா முடிச்சு போயிட்டு இருக்கோம். அதுதான் அப்படி பண்ணணும்ன்றது எனக்கு தெரியாது. அப்படிங்களா? சரி, அப்ப அப்படி ஐயோ ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, நான் இங்க இருந்து சொல்லும்போது கப்பு நான் இவங்க வைக்க நான் உண்மையிலேயே என் மைண்ட்ல இருந்து நான் திருப்பி நான் பார்த்துட்டு கூட சொல்லிட்டேன். என் மைண்ட்ல இருந்து பார்வதி அவங்க கப்பை எப்பயுமே அங்க வச்சிருவாங்க. அவங்க கப்பு இல்லாம 2-3 கப்பு அங்க இருக்கும். உங்க கப்புல பிஜே யாருன்னு கேட்டேன். ஏன்னா இவங்க ஏஎம்ஒய்னு போட்டிருக்கோம், எனக்கு அது தெரியும். ஓகேவா? ஸோ இங்க நிறைய கப்பு எப்பவுமே இருக்கும், அது கொச்ச கொச்சன்னு இருக்கும். அந்த இடத்துல நம்ம கிளீனா வைக்கணுன்றதுக்காக இதை நான் கூப்பிட்டு சொன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்றதுக்காக தான் நான் இங்க அட்ஜஸ்ட் பண்ணேன். நான் கழுவுறதுக்கு முன்னாடி நான் கூப்பிடுவேன், நான் கழுவி முடிக்கும் போது வரைக்கும் அது அப்படி. ஏன்னா திடீர்னு பார்வதி நான் இப்போ குளிக்கிறேன், நான் இப்போ டயர்டா இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். அதனால நான் அதை சொன்னேன். அதை சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ கழுவாம இருந்தோன்னே யார் இந்த கப்புன்னு நான் கேட்டு நான் அவங்கள கூப்பிட்டேன். ஈவன் திவ்யா உள்ள போயிட்டாங்க. நான் உள்ள போட்டேன். யாருன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? உங்களை பார்த்தா இப்போ பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்றது இப்போ கிளியர் ஆயிடுச்சா? அவங்களே சொல்றாங்க அவங்க 2 பேரையும் பார்த்து தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் இவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் என்னோட கான்வர்சேஷன் இவர் கூட இருந்தது. அப்ப அவங்க சொல்லுது அவங்க இதுக்கு தான் நான் சொன்னேன். இதுல என்ன நியாயம்? இது நான் வந்து அவங்களை அவாய்ட் பண்ணேன்னு இதுல எங்க தெரியுது? அவங்க தானே சொன்னாங்க. அவங்க உங்களையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து பேசிட்டு இருந்தாங்க சொன்னாங்க. இவரு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்கல்ல, என்ன சார் நான் அவங்க பார்த்து பேசிட்டு இருக்கேன், என்ன வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணத போறாங்கன்ட்டு அவங்க தானே சொன்னாங்கன்ட்டு அவங்க அதுக்கு தான் சொன்னேன். இப்போ அவங்க தள்ளி நிக்க சொல்ல வேண்டியதானேன்றது எனக்கு காதுல விழல என்கிட்ட. ஆனா இவர் வந்து அங்க ரேஸ் பண்ணி பேசினது என் காதுல விழுந்துருச்சு. அங்க வந்து இந்த உங்க 2 பேர் பிரச்சனை இல்ல. இப்போ நான் அவங்க வந்து நான் ரைஸ் பண்ணி பேசுறேன். இப்போ அது வந்துட்டாங்க. இப்போ கரெக்டா நான் சொல்றது உங்களுக்கு. இப்போ வேற மேட்டர் போயிடுச்சு. இப்போ நான் அந்த மேட்டர் போனோமே இப்போ அந்த இடத்துல வந்து இவங்க வந்து நான் ரைஸ் பண்ணி பேசுறேன்ட்டாங்க. அங்க நான் என்ன சொன்னேன், யாரு நான் வந்து இந்த வாய்ஸ்ல நீங்க பேசல வேணும். இப்போ இவங்க தான் சொன்னாங்க என்கிட்ட, அங்க எப்படிங்க நான் வந்தா இங்க நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, அவங்க கிச்சன் டீம்ல இருந்து ஆதிரை வந்து சொல்லுங்க நானும் சொல்லன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் ஆகும். நான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பொறுத்துக்கு 2 நிமிஷம் ஆகும். நான் என்ன தெளிவா சொல்றேன்னா, அங்க யாரு இருந்தாலும் கப்ப வந்து யாரு இருந்தா நான் இது சொல்லி பாத்துங்க, யாரு இருந்தாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறேன். ஏன்னா இவங்க வந்து தயங்கியா இவங்க நிக்கணும், யாரு இருந்தா என்ன அப்படி கேட்கறேன். நான் சொல்றது புரியுதா? நீங்க யாரும் தயங்கி நிக்கல. ஒருத்தங்க கிச்சன்ல வந்து ஒரு விஷயத்தை வாஷ் பண்ணிட்டு இருந்தா, அது கொத்தமல்லி மாதிரி ஒரு கீரை வந்து அவ தனித்தனியா எடுத்து வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அங்க போயிட்டு டிஸ்டர்ப் பண்றது எனக்கு மேனர்ஸா தெரியல. புரியுதா? அதை நான் கத்துக்கல எங்கேயுமே. அதனால நான் வந்து அவங்கள ஏன்னா அவ வாஷ் பேஸ்ல உள்ள வச்சுட்டு அவ வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல நான் உங்ககிட்ட அங்க தெளிவா சொல்லிட்டேன். அங்க இதுதான் அங்க உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தது இதுதான். புரியுதா? அப்பதான் நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்க, அதுக்கு இப்ப என்னங்க அதை தள்ளி நிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க வாஷ் பண்ணி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட. இங்க வாஷ் பண்ணி வைக்கணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க, லிவிங் ஏரியான்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்த உடனே இவங்க மேல கோவத்துல சொல்ல, யாருக்கு நம்ம இது பண்றோம்னா யார் கோவம் தெரியுதா உங்களுக்கு? இவங்க மேல பாயிண்ட் பண்ணல, யாரு இருந்தாங்க நம்ம கப்பு தள்ளி போறாங்க கழுவி வச்சுக்கோங்க. அதான் நானும் சொன்னேன். இந்த வாய்ஸ் தான் நான் கேட்டேன்னு சொல்றேன். அவங்க சொன்னது எனக்கு வாய்ஸ் எப்படியா பாத்தீங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துல இவங்க பாத்தனால நீங்க அவங்க வாய்ஸ் அப்படிதான் இருக்கும். அததான் நான் சொன்னேன். இவர் ஒரு டோன்ல பேசுவாருல்ல, இவர் ஒரு டோன்ல பேசுவாருல்ல, அந்த டோன் தான் அங்க வந்துடுச்சு. இப்போ இல்ல, நான் இப்போ கொஞ்ச நேரத்துல உங்க டோன் என் டோன் பாத்தீங்க, என் கேரக்டர் பாத்தீங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? கேரக்டர் பத்தி நான் சொன்னேன். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்க டோன் இப்போ பாத்தீங்க கொஞ்ச நேரத்துல நீங்க உங்க டோன் நீங்க இப்படி பண்ணீங்க. அதனால தான் அப்படி கூட நான் பண்ணல. இந்த டோன்ல அவர் பேசல. 100% நான் சொல்றேன், இந்த டோன்ல இவர் பேசல. சரி, பட் அவர் எது சொன்னாலும் அததான் நான் சொல்றது. அவர் என்ன கேமரா இருக்குது, ஆள் சாட்சிக்கு இருக்கிறாங்க, உருப்படா இருக்கு. கேட்டா அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க சொல்ல போறாங்க. இதுல நாங்க போய் சொல்ல முடியாது. ஓகேவா? யாரு இருந்தாங்க நான்
சொல்லி உங்களை சொல்றேன். யாருக்காக நீங்க தயங்குறீங்க? யாரும் நான் தள்ளி நின்றுனா கைவிட்டு போக என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், இவர் வந்து இந்த டோன்ல பேசல. இவர் இந்த டோன்ல பேசல. சோ அந்த டோன் உங்களுக்கு அந்த ஆஃபெண்ட் டோன் எனக்கு என்ன ஒஃபென்சிவ் இங்க யாரு ஆனாமே ஜஸ்ட் திங்க் அபௌட் இட். யார் இங்க ஒஃபென்சிவ் ஆனது? இல்ல பட் உங்களுக்கு அந்த டோன் உங்களுக்கு பிடிக்கலையே. நான் அதெல்லாம் சொல்லல. இங்க பாயிண்ட் என்ன? இங்க கனியை நான் வந்து அவாய்ட் பண்ணி கனி வந்து அழுதுறதானே சொன்னீங்க. ஆமா இவரை வந்து எடுத்த டோன்ல நான் இவருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றத தான் நான் சொல்றேன். பிரச்சனை வந்து பியானோ மாறிடுச்சு இப்போ. இல்ல இவங்க மேல கனி ஆளல. வந்து கனி அழுது கனி வந்து இவங்களை பார்க்காத சொல்லுது. கனி எதிர்ப்பு நான் சொல்றேன். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க கனி வந்து கனி எதிர்ப்பு நான் சொல்றேன். இப்ப எனக்கு தோணு உங்களுக்கு என்ன போய் ஏன்னா பேசணும் பேசினா அவங்களுக்கு என்னவோ ஃபீல் அது பண்ணாது. இல்ல ஐயோ எனக்கு நம்ம பயம் இல்லையா போல இல்ல, நான் அவங்க நினைச்சேன். அதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, எனக்கு பேசணும்னு தோணுச்சு. நான் தான் போய் பேசல அந்த அந்த சாரி சாரி நான் சொல்லிட்டேன் சாரி எவ்வளவு பண்ண சாரி சார் வரைக்கும் நான் சொல்லிட்டேன் அப்போ ஓகே அப்போ நீ சொன்ன ஃபீல் எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டா பேசுறேன். அப்போ இப்படி பார்த்தாங்கன்னா எனக்கு எக்ஸ்பிரஷனா சொல்லுங்க. எனக்கு ஏன்னா அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கு நீ கொஞ்சம் எனக்கு ரொம்ப காலையில ஏன் காலை வந்து இந்த வேலை பண்ணணும் உங்கள்கிட்ட சரி விடு ஏதோ